அன்பானவர்களோடு சில நிமிடங்கள். இன்பம், துன்பம், இந்த இரண்டும் இங்கு சொந்தம். ஆனால் நீ அனுபவிக்கும் துன்பம் என்னவோ நிரந்தரமாகவும் நிஜமாகவும் உன்னை ஆக்கிரமித்திருப்பதை நீ உணர்கிறாய். ஆனால் உனக்கு கிடைக்கும் இன்பங்கள் நிலையானதா என்றால் அதுதான் இல்லை. இன்பமும் துன்பமும் இறுதி வரை கூடவே வரும். ஆனால் உண்மையான இன்பம், இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். உண்மையான இன்பம் கடவுள், அதாவது கர்த்தர் துணையாய் நம்மோடு பயணிப்பதிலும் அதை நாம் நம்புவதிலும், அந்த நம்பிக்கைக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதிலும் இருந்து வருகிறது. இந்த பகுதி ஒன்றே உண்மையான இன்பம். எவ்வளவு துன்பங்கள் நம் வாழ்வில் வந்தாலும் உண்மையான இந்த இன்பம், அதாவது கடவுள் மேல் நமக்கு இருக்கும் பக்தி, நமக்கு இருக்கும் நம்பிக்கை, தூய்மையான நம்பிக்கை, அந்த தூய்மையான நம்பிக்கைக்கு கடவுள், அதாவது கர்த்தர், அவர் தூய்மையாய் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறாரே, அதுதான் நிரந்தரமான இன்பம். உண்மையான இந்த இன்பம் இறுதி வரை நிலைத்திருக்கும். இதையே பைபிள் சொல்லுகிறது, தெய்வம் இயேசுவும் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னவென்றால், இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து வரை மனிதன் பூமியிலிருந்து வானத்தின் உயரத்தின் அளவுக்கு இன்பமாக இருப்பது போல நமக்கு காட்சியளிக்கிறார்கள். ஆனால் அது உண்மையானதா என்றால் அது இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனையும் தனிமையாக உட்கார வைத்து நாம் பேசுவோம். ஆனால் அவன் படித்தவனாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், அவன் அறிவாளியாக கூட இருப்பான். ஆனால் அவன் இன்பமாக இல்லை. இன்பத்தை அவன் பெறுகிறான். அதெல்லாம் சில மணி நேரங்கள், சில நாட்கள். ஒரு பங்களாவை கட்டுவான், கட்டி முடித்து அதற்குள்ளே வாசம் பண்ணுவான், அவ்வளோ நாள் தான். அப்புறம் அடுத்த துன்பம் அவனுக்கு ஆரம்பமாகிவிடும். ஆனால் இன்பம் என்பது அது எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் அது இறை நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். சமாதானம் என்பது, அதாவது அந்த இன்பம், அது இயேசு கிறிஸ்துவில் இருந்ததான இன்பம், அல்லது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சமாதானம். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்றால், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதன் நடுவே கடவுளுடைய அந்த துணை, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய அந்த கடவுள், அந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது துன்பங்கள் வரும், ஆனால் தாண்டி விடுவான். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் கர்த்தருடைய பலத்தினாலே ஒரு மதிலை தாண்டுவேன், நான் கர்த்தருடைய பலத்தினாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று நான் நம்புவதும், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதும், அதனால் நமக்கு கிடைக்கிற உதவி, அதுதான் இன்பம். அதனுடைய நாள் பரிசுத்த வேதாகமத்தை தனிமையாக உட்கார்ந்து இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து அவருடைய போதனைகளை கூர்ந்து கவனித்து
நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வருவோம்னால் அங்கேதான் இன்பம் ஆரம்பமாகிறது, அங்கேதான் இன்பம் நிலைத்து நிற்கிறது. இந்த பிளஸிங்ஸ் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கிறிஸ்தவனில் நாம் இதை காண முடியாது, ஆனால் கிறிஸ்துவில் காணலாம். இயேசு கிறிஸ்துவில் இதை காணலாம். இந்த இன்பத்தை நிரந்தரமாக இந்த பூமியில் இறுதி வரைக்கும் நாம் இன்பமாய் வாழ்வதற்கு வழி நானே என்று இயேசு சொன்னார். அது அவர்தான் வழி. எந்த ஃபாதரும் பாஸ்டரும் எந்த கிறிஸ்தவர்களும் இதற்கு வழி அல்ல. நமக்கு நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான சமாதானம் தருவதற்கு வழி இயேசு. அந்த தெய்வம் இயேசுவை நாம் கொஞ்சம் ஆழமாக தேடி அவர் யார் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம்னால் நமக்கு அங்கே ஒரு சரியான பிடிப்பு கிடைக்கும். இந்த செய்தியை நான் கொடுப்பதின் நோக்கம் எந்த ஒரு நோக்கமும் இல்லை. பெயரை மாற்றிவிட்டால் அல்லது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டால் அதில் இல்லை சமாதானம். நான் இதை உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக உங்களோடு நான் பேசுகிறதின் நோக்கம், நம்மால் இயன்றதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எனக்கு ஒன்று மிகவும் அரிதான, யாருக்கும் கிடைக்காத ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைத்திருக்கிறது. இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ண அடிப்படையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி.